ஆமாம் சார். மகாபாரதம் ஜோதிடம் பேசிகிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் கன்னி வரைக்கும் வந்து நட்சத்திர பகுதி கன்னி வரைக்கும் முடிச்சிட்டோம். அதில் சித்திரை நட்சத்திரம் லாஸ்ட்டு வந்து 2 பகுதி வந்து கன்னியில் அமையும், பாக்கி 2 பகுதி வந்து உங்களுக்கு துலாமில் அமையும். சித்திரை நட்சத்திரத்தினுடைய 3வது பகுதி 4வது பகுதி. பாதம் ஜோதிடத்தை வந்து பாதம் சொல்லுவோம். ஒரு நட்சத்திரம் 4 பகுதியாக பிரிக்கப்படும். அதில் 2 பகுதி உங்களுக்கு கன்னி, 2 பகுதி துலாம் இருக்கும். கன்னிக்கு இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் உண்டு. நட்சத்திரம் ஒன்றா இருந்தாலும் இந்த துலாமில் இருக்கிற சித்திரை நட்சத்திரனுடைய தன்மை வேறாக இருக்கும், துலாமில் அந்த கன்னியில் இருக்கிறது வேறு மாதிரியாக இருக்கும். அதனால தான் அந்த கேரக்டர் வந்து 2ஆக பிரியுது இந்த இடத்துல. துலாம் வந்து எல்லாமே ஒரு தராசு மாதிரி சின்ன கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, தராசு சின்ன கொடுத்துருக்காங்க. அது மாதிரியாக எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீப்பாக போய் அனலைஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுக்காக தான் தர்மனுடைய கேரக்டர் நம்ம மொத்தமாக இந்த இது கொடுத்துருந்தோம். அந்த தர்மனுடைய ஒத்த கேரக்டர் மாதிரியாக 3 விதமான கேரக்டர்கள் வந்து இந்த இதில் அமையும். சித்திரை நட்சத்திரம் அண்டு சுவாதி அண்டு விசாகம் 3 நட்சத்திரத்துக்கு ஒரு 3 கேரக்டர் இருக்குது. அதில் அந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கணும்னா இப்போ உங்களுக்கு இவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சனா தான் நம்ம மகாபாரதத்தில் அந்த கேரக்டர் எப்படி பொருந்துங்கிறத நம்ம பார்க்கலாம். துலாம் லக்னம் வந்து இந்த ஒரு ரொம்ப ஆராய்ச்சி உடைய சயின்டிஸ்ட் லக்னம்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது. எல்லா விஷயத்துலையும் ஒரு பர்ஃபெக்ட் எதிர்பார்ப்பாங்க. அதில் அவங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு மூர்க்கத்தனமும் இருக்கும், சுயநலமும் இருக்கும். ஸோ 2 விதமாக நம்ம சொல்லலாம். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள் மேலே ரொம்ப விருப்பப்படுவாங்க. காதல் சம்மந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் காதலிக்கிறாங்கனாக்கா ரொம்ப ஆழ்ந்த காதலாக இருக்கும். அதில் சுயநலமும் இருக்கும் இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு. மற்றதுக்கு விட சுவாதியும் விசாகமும் வேறு டைப்பு. ஆனால் இந்த சித்திரை நட்சத்திரம் கொஞ்சம் வேறு டைப்பு. ஏன்னா இது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தினால தன்னுடைய விருப்பத்தில் ஒரு பிடிவாதத்தன்மை இருக்கும். இது இந்த நட்சத்திரத்துக்கு உரியது. அப்போ இவங்களுடைய கேரக்டர் வந்து எப்படி அமையும் பார்த்திங்கன்னா, தன்னுடைய செயல் எதுவோ அந்த செயல்லையே முழுக்க குறிக்கோளாக இருக்கிறது. அந்த செயல்னால் இவங்க வந்து ஒரு அவமானப்பட்டாங்க, அசிங்கப்பட்டாங்கன்னா அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு திட்டமிட்டு பழி வாங்கக்கூடியதில் இவங்க கொஞ்சம் ரொம்ப தெளிவானவங்க. திட்டமிட்டு கண்டிப்பாக பழி வாங்க அது வரைக்கும் காத்திருப்பாங்க. இந்த குணம் இவங்கள்ட்ட உண்டு. தகுந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்போது வச்சு செஞ்சிடறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ, அது மாதிரியாக உள்ள ஒரு கேரக்டர். இதுக்கான டிகிரி இவங்க எங்கே இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் லக்னத்துக்கு தானே சொல்கிறோம் உங்களுக்கு. இப்போ ராசி சில பேர் கேட்பாங்க, நான் துலாம் ராசி சார் எனக்கு என்னன்னு கேட்குறாங்கண்ணா. அப்போ உங்களுக்கு துலாம் ராசின்னு நம்ம சொல்லணும்னா இப்போ 1ஆம் தேதியில் சித்திரை மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 7ஆம் தேதிக்குள்ளே பிறந்தவங்க இந்த சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் வருவாங்க. மற்றவங்க வரமாட்டாங்க. சித்திரை நட்சத்திரம் ஏன்னா உங்களுக்கு ஒரு 6 டிகிரி 40 கலை தான் இருக்கும். அதனால் ஒரு 7ஆம் தேதி வரைக்கும் நம்ம சொல்கிறோம். இதில் ஒரு ஆசிலேஷனும் இருக்கும். அதனால் அவங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பை பொறுத்து இருக்குது. இப்போ சித்திரை மாதத்தில் ஒரு 6ஆம் தேதி அல்லது 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய தேதிகளில் பிறந்தவங்க எல்லாருமே இந்த ராசி, அதுவும் சித்திரை நட்சத்திரம் மட்டும்தான். மொத்தமாக சொல்லணுன்னாக்க சித்திரை மாதத்தில் முழுக்க பிறந்தவங்க அனைவருமே துலாம் ராசியை சேர்ந்தவங்க. அப்படி சொன்னால் தான் சரியாக இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம இந்த 6ஆம் தேதிக்குள்ளே பிறந்தவங்க சித்திரை நட்சத்திரங்கள். 6ஆம் தேதிக்கு மேலே வந்து உங்களுக்கு 20ஆம் தேதிக்குள்ளே சுவாதி நட்சத்திரம் வந்துடும். 20க்கு மேலே உங்களுக்கு விசாக நட்சத்திரம் வரும். அப்போ இதுதான் நம்மளுடைய மெத்தட் எப்படி சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா, சித்திரை மாதத்தில் உங்களுக்கு சூரியன் மேசத்தில் இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் 180 டிகிரி ஆப்போசிட்டில் பூமியும் சந்திரனும் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நம்ம இதெல்லாம் சொல்லிட்டு வரோம். இதை பற்றியான சில விளக்கங்கள் நம்ம முன்னாடி கொடுத்துருந்தாங்கனாலும் இந்த இடையில் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்குங்கிறனால தான் இந்த தகவலை நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் நம்ம சொல்லிகிட்டே வரோம். சார் என்னென்னா, நம்ம ஏற்கனவே நீங்கள் துலாத்துக்கு தர்மரை தான் நம்ம வந்து அந்த கேரக்டருக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதுக்குள்ள விளக்கம் சொன்னீங்க, கரெக்டாகவே இருந்தது. ஓகே. நீங்கள் இந்த தர்மர் வந்து இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான ஆள் அந்த மனசில் வச்சுன்னு பழி வாங்குற மாதிரியோ இல்லை யார் ஏதோ ஒரு தவறு பண்ண மாதிரியோ எனக்கு தெரியலையே. அங்கே தான் இருக்குது விஷயமே. இப்போ இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் சொல்லும்போது
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஏன்னா அது வந்து சித்திரை செவ்வாயினுடைய நட்சத்திரம் இல்லைங்களா. அவன் மொத்தம் உருவம் தருமன். 3 நட்சத்திரத்துக்கு மொத்தம் துலாம் ராசிக்குரிய தன்மையை வந்து நம்ம தர்மனை சொன்னோம். நம்ம லக்னமாக எடுத்துகிட்டு சொன்னால் இது வந்து என்னன்னா ஒரு செப்பரேட்டாக போய் ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் எப்படி இருக்கும் நம்ம பார்க்குறது. ஏன்னா அந்த சித்திரை நட்சத்திரங்கும் போது அதுக்கு ஒரு சுயநலம் உண்டு பொதுவாக. ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரம்னா அது ஒரு சுயநலம் அதில் உள்ளர இருக்கும். தவறுகளை செய்யக்கூடியதாகவும் இருக்கும். தவறுகளை செஞ்சுட்டு ஒருத்தங்கனால அசிங்கப்பட்டாங்க, அவமானப்பட்டாங்கன்னாக்கா அவன் எப்பாடா நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ அப்போ பழி வாங்கி தரணுங்கிற ஒரு உத்வேகத்தில் இருக்கணும். நம்ம தர்மன் வந்து பழி வாங்குற எண்ணம் உடையவன். பழி வாங்குற எண்ணம் கிடையாது. மேக்ஸிமம் தவறு பண்ணுற ஆளும் கிடையாது. தர்மனுடைய இது வந்து விதியின் போக்கில் போகிறவன். விதின்னா உங்களுக்கு ஏற்கனவே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த யாஜ்ஜிக யாகம் பண்ணுன்னா நமக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படும், பெரிய அழிவை சந்திக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம போகிற தள்ளி போடணும் அப்படிங்கிறனால விதியின் போக்குக்கே விடுறான். அவன் நம்ம கரெக்டாக இருப்போம், நடக்கிறது விதிப்படி நடக்கணும்னு அவர் விட்டுறான். ஆனால் நம்ம பர்டிகுலர் நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கேரக்டர் நம்ம தீர்மானிக்கும் போது அந்த மாதிரி போக முடியாது. ஏன்னா அது வந்து முழுக்க அதற்குள்ளே இருந்தாலும் அது கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டராக மாறிடும். அப்போ இதுக்கு யார் ரொம்ப தகுந்த நபராக இருப்பாங்கன்னு மகாபாரதத்தில் பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா ஜெயத்ரதன் தான் அதுக்கான ஒரு ஜெயத்ரதன் வந்து கரெக்டாக பொருந்தது. இதுவும் ஒரு சின்ன கேரக்டர் தான். இருந்தாலும் இந்த கேரக்டர் வந்து ஒரு மகாபாரத பொருள் மாபெரும் வேலையை பண்ணிடுது. இந்த ஜெயத்ரதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌரவர்களில் இருக்காங்க இல்லைங்களா. துரியோதன ஆதியர் 100 பேர் இல்லைங்களா. இந்த ஒரே ஒரு சகோதரி துச்சலை. துரியோதனுக்கும் சரி தர்மனுக்கும் சரி எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பெண் தான் சகோதரி. 106 பேருக்கும். ஆமாம். அப்போது இந்த துச்சலையின் கணவனாக வர்றவன் தான் இந்த ஜெயத்ரதன். அப்போது அஸ்தினாபுரத்துக்கே ஒரே மருமகன் தானே. அவங்களுக்கு மட்டும் இல்லை, பாண்டவர்களுக்கும் பங்காளின்னும் போது அவங்களுக்கும் சகோதரியுடைய கணவன் தான் அப்படிங்கிற மாதிரியாக அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக இருக்கான். என்ன துரியோதனன் சும்மா இருக்க மாட்டார், மாப்பிள்ளையாச்சே. அப்போது சகல மரியாதைகளோடு இருக்கார். இப்போது இந்த பாண்டவர்கள் வனவாசம் சூதாடி வனவாசம் போகிறாங்க இல்லைங்களா. போகிற இடத்துல அங்கே பாஞ்சாலி சேர்ந்து தான் அவங்க கூட இருக்காங்க. இப்போ நம்ம துரியோதனன் என்ன பண்ணுவாருன்னா இந்த பாண்டவர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அவங்கள போய் பார்த்துட்டு வருவோம், காட்டில் என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்னு. இவர் பெரும் படையோட எல்லா சகல வசதிகளோட அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு கூடாரத்தை போடுறாரு. போட்ட அப்புறம் இதை பார்க்குறதுக்காக நம்ம ஜெயத்ரதன் வருவார். வர்ற வழியில் இந்த பாஞ்சாலியை பார்த்து வருவார். பாஞ்சாலின்னு அவருக்கு தெரியாது ஆரம்பத்தில். பாஞ்சாலின்னு தெரியாதுன்னு நல்லா இருக்காளே பெண்ணு இந்த காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி பெண்ணே வா அப்படின்பார். ஒன்றா சொல்லுவா. அவளுக்கு தெரியுது ஏன்னா காட்டுவாசியை மாதிரி ஒரு மரவரி தெரிஞ்சிருக்கா இல்லையா, வித்தியாசமாக இருக்கான்னு. என்ன சொல்லுவா, எப்பா நீ நினைக்கிற மாதிரி பண்ணு நான் இல்லை, தயவுசெய்து போய்டு. என் கணவருக்கு தெரிஞ்சதுன்னா ஒன்று உயிரோடு விட மாட்டாங்க, போய்டு அப்படிம்பா. என்ன என்ன செய்ய முடியும் அப்படின்னா இல்லை சொல்லுவா. பர்டிகுலராக சொல்லுவா, அர்ஜுனன் பீமன்லாம் என்னுடைய கணவர், அதனால் போய்ட்டு தயவுசெய்துப்பா விட மாட்டான். தூக்கி தேரில் எல்லாம் நான் வந்தால் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தூக்கி தேரில் உட்கார வச்சிடணும். இப்போ சத்தம் போட்டோம்னா அர்ஜுனன் பீமன் 2 பேரும் வந்துடுவாங்க. வந்து அர்ஜுனை வில்ல விட்டு தேரை உடைச்சிடுவான். தேரை உடைச்சிட்டு அவளை கைப்பற்றிடுவான். அதுனா பீமனுக்கு கடுங்கோங்க வரும். ஏன்னா பாஞ்சாலி மேலே ரொம்ப பெரிய உடையாள் பீமன். இப்போ பாஞ்சாலிக்கு இப்படி ஒரு அவமானத்தை நேர்ந்தனால இவனை சும்மா விடக்கூடாது, கொல்றா அர்ஜுனா அம்பை விட அப்படிமா. இதற்குள்ளே தர்மனும் சத்தம் கேட்டு தர்மன் அங்கே வந்துடுவான். இல்லைப்பா இருங்க, அவசரப்படாதீங்க, அவனை கொல்றது சரியாக வராது, எனக்கும் கோபம் இருக்குது. ஆனால் துச்சலனுடைய கணவனாக போயிட்டான். அவர்களுக்கும் ஒரே ஒரு மருமகன், நமக்கும் வந்து ஒரே ஒரு மருமகனாக இருக்கான். இவனை கொல்றதுனால நமக்கு துச்சலையனுடைய விதவை ஆகிடுவா, அதனால் நம்ம இதை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே பீமன் சொன்னான், இதெல்லாம் என்ன உன்னுடைய தர்ம நியாயம்? இவன் வந்து கேடு கட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கான். ஒரு நம்ம பாஞ்சாலி அவமானம் பார்த்தீங்கன்னா இவனை கொல்லாமல் விடுறது என்ன இது, எவனாக இருந்தான் என்ன அப்படிங்கிற மாதிரி. இல்லைப்பா அது நமக்கு சரியாக வராது, தவறாகும். அதற்கு பதிலாக என்ன செய்யலான்னு கேட்பான். கொல்றதுக்கு நிகராக ஏதாவது ஒன்று செஞ்சாகணும்ண்ணே அப்படின்னு பீமன் சொன்னோன்னா தர்மன் சொல்லுவான், சரி அதற்கு பதிலாக அவனுடைய தலையை முட்டடிக்கிறத அவன் செத்ததுக்கு சமம், இறப்புக்கு ஒப்பானது,
அதனால் அவன் தலையை வந்து நீ முட்டடிங்க. நம்ம 5 5 திட்டு விட்டுவிடு, 5 இடத்துல கேப் விடு, யார் இதை செஞ்சது அப்படின்னு தெரியணும். அப்போ இந்த மாதிரி பாண்டவர்கள் தான் செஞ்சாங்கன்னு ஊருக்கு தெரியணும். அந்த மாதிரி கூட சொன்னோன்னா இப்போ அந்த 5 பேரும் சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு தலையை முட்டை அடித்தோடனே இவனுக்கு பெருத்த அவமானமாக போயிடும். அதனால் இவன் என்ன பண்ணுவான்னா இங்கேயும் வரமாட்டான், துரியோதனன் இருக்கிற இடத்துக்கும் வரமாட்டான், ஊருக்கும் போக மாட்டான். இவன் வரேன்னு சொன்னவன் ஆளை காணாமன்னு துரியோதனனுக்கு ஒரே யோசனையாக இருக்குது. என்னடா அது வரேன் ஜெயத்ரதன் வரேன்னா ஆளை காணாம், என்னாச்சுன்னு பாருங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி நாட்டுக்கு போயிருக்காரு, நாட்டுக்கும் போகல, அஸ்னாபுரமும் போகல, எங்கே இருக்கான்னு தேடி பார்த்தா அந்த மாதிரி இருக்கார் ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னோன்னா இப்போ துரியோதனன் போய் பார்ப்பார். என்னாச்சு, யார் உனக்கு இந்த மாதிரி அவனை ஒரு கேடை செஞ்சானு இந்த மாதிரி சொல்லுவார். இந்த மாதிரி பாஞ்சாலி பார்த்தேன், இந்த மாதிரி பிரியப்பட்ட ஐவருக்கு பத்தினி தானே அப்படின்னு சொல்லி நான் கேட்டால் அவள் வரமாட்டேன்னா இந்த மாதிரி என்ன பதில் சேர்ந்து இந்த மாதிரி அடிச்சிட்டானுங்க, எனக்கு பெருத்த அவமானமாக இருக்குது, நான் நல்லா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன் வாங்கங்கிற மாதிரி துரியோதனன் சொல்லி பார்ப்பார். இந்த 5 பேரை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஜெயத்ரதன் சொன்னோன்னே இப்போ துரியோதனன் சொல்லுவார், சரி ரைட்டு அப்படின்னு உடனே இப்போ தவம் பண்ணப்படுவான். அப்போ ஒரு கேரக்டர் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, திட்டமிட்டு பழி வாங்கக்கூடிய நம்ம செஞ்சது தவறு அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அரசனுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. அரசன் ஒரு பெண்ணை விரும்பினால் அது அடையில ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இது எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு அரசு இது தானே, இதில் என்ன தவறு இருக்குங்கிற மாதிரியான எண்ணம் தான் அவனுக்கு இருக்கே தவிர தான் செஞ்சது தவறுன்னு அவன் யோசிக்கலை. அப்போ கேரக்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியாக ஒரு கேரக்டராக பெரும்பாலும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு தவறான செயலை செய்துட்டு அந்த அவமானத்துக்காக பழி தீர்க்கணுங்கிற எண்ணம் அவங்ககிட்ட உதயமாயிடும். அப்போ அதுக்கு உடனடியாக அந்த 5 பேரையும் உடனடியாக நான் வில்ல எடுத்து அம்பு எடுத்து கொள்வேங்கிறது இல்லாமல் இப்போ 5 பேரும் பலசாலியாக இருக்கிறானுங்க, இவனுங்களை இப்படி கொள்ள முடியாது போல், இதற்கான பலத்தை நம்ம பெருக்கி கொண்டு தான் இவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அங்கே உதயமாடும். அப்போ இதே மாதிரி தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்ட்டையும் இந்த குணங்கள் நம்ம பார்க்க முடியும். கதாபாத்திரத்தில் இருக்கிற கேரக்டரை நம்ம பார்த்துட்டோம். ஆமாம், இதுக்கு உண்டான நட்சத்திரம் ஐடி பண்ணியாச்சு. ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், ஓகே, ஆரம்ப கல்வி எப்படி இருக்கும், இதே மாதிரி அடமெண்ட்டாக தான் இருப்பாங்களா? ஆமாம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் கற்றுக்கிறதுல வந்து ரொம்ப திறமையானவங்க. இப்போ ஜெயத்ரதன் வந்து ஒரு பழி வாங்கிறதுக்காக ஒரு தவம் பண்ண போகிறான், மற்றவங்களாம் மற்ற தேவைக்காக போவாங்க. ஆனால் இவன் பழி வாங்கிறதுக்குன்னே ஒரு தவம் செய்ய போகிறான்னு போகிறான் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரியாக இவங்களுடைய கல்வி ஆரம்ப கல்வியெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா எதையும் ரொம்ப நுட்பமாக கற்றுக்கக்கூடியவங்க. அதற்குள்ளே ஒரு சுயநலம் ஒன்று இருக்கும், காதல் வயம் ஒன்று இருக்கும், தான் விரும்புகிற பெண்ணை அடைந்தே தீரணும் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி வளர்ந்து வரும்போது தெரியும். அவ்வளோ ஈஸியாக திருமணம் பண்ணிட மாட்டாங்க, அது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆரம்ப கல்வியெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த நட்சத்திரம் செவ்வாய் இருக்க பாருங்கள், இது முடிஞ்ச உடனே 3 வருஷத்துலேயே உங்களுக்கு ராகு திசை ஆரம்பிச்சிடும். ராகு திசை உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக வேலை செய்யும். வித்தியாசமான கல்வி, அந்த காலகட்டத்தில் என்ன புதுசோ அந்த மாதிரியான கல்வியை கற்றுக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கல்வி சிறப்பு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 வயசு 21 வயசு முடிஞ்சு போகுது, கரெக்டாக முடிஞ்சிடும். முடிஞ்சவொடனே குருதசை வந்துடும். 21 வயசுக்குள்ளார அவங்களுக்கு குருதசை வந்துடும். இந்த குருதசை தான் அவங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் காட்டக்கூடிய விதமாக அமையும்.